அனைவருக்கும் வணக்கம். நீங்களும் இந்த மாதிரி லட்டு செஞ்சு உங்களுடைய ஃபேமிலியில மெம்பர்ஸ் அசத்தணுமா? அப்ப நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஸ்வீட் செய்ய நான் ஒரு கப் வந்து கம்பு எடுத்திருக்கேன். எந்த கப்பால கம்பு எடுத்தோமோ அதே கப்பால இன்னொரு கப் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். கப்பால ஒரு கப் வந்து வெள்ளம், பொட்டுக்கடலை ஒரு கப்பு வந்து கம்பு, ஒரு கப்பு வெல்லம். இப்ப நம்ம வந்து கம்பை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா கம்பு வந்து பச்சை வாசனை வருங்கிறதுனால கம்பை நல்லா வந்து நம்ம அந்த பொரிஞ்சு வரும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம வந்து இப்ப நம்ம கம்பை வந்து வறுத்து எடுத்துக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வந்து கம்பு வந்து பொரிஞ்சு வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். நல்லா ஒயிட் கலர்ல கம்பு வந்து வெடிச்சு நல்லா வந்திருக்கிறது தெரியும். இந்த டைமிங்ல நம்ம என்னன்னா அப்படியே வந்து வேறொரு பாத்திரத்துக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும், வெள்ளை கலர்ல நல்லா வெடிச்சு வெடிச்சு வந்திருக்கு. இந்த டைமிங்ல நம்ம வந்து வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாத்தி வச்சிடலாம். இப்ப நம்ம கம்பை வந்து எந்த அளவுக்கு வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து டேஸ்ட் வந்து எக்ஸஸா நமக்கு கிடைக்கும். அதனால வந்து கம்பை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வறுத்துக்குங்க. தீஞ்சிடக்கூடாது, கம்பு வந்து தீஞ்சிடக்கூடாது. மிதமான சூட்டுல வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்படியே நம்ம வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான். இப்ப கம்பை வறுத்த அதே பாத்திரத்துல நம்ம பொட்டுக்கடலையும் கொட்டி வறுத்தெடுத்துடலாம். பாத்தீங்கன்னா இப்ப பொட்டுக்கடலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப அவ்வளவுதான், ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க கம்பை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திருவோம். இப்ப கம்பு எல்லாத்தையும் நான் வந்து மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன். இது நல்லா வந்து நைஸா அரைச்சு எடுத்து வந்துக்கலாம். இப்ப நம்ம வந்து கம்பு நல்லா நைஸா வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம். இப்ப வந்து அதே இதுல வந்து நம்ம பொட்டுக்கடலையை போட்டு அரைச்சிக்கலாம். இப்ப நம்ம பொட்டுக்கடலையை நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப பொட்டுக்கடலை கம்பு ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏன்னா கம்பு ரொம்ப சின்னதா இருக்கும்னால அரைப்படாதுங்கிறனால ஃபர்ஸ்டே நம்ம அரைச்சாச்சு. அது மாதிரி பொட்டுக்கடலை வந்து பெருசா இருக்கும், இதனால வந்து தனித்தனியா அரைச்சிட்டு இப்ப ரெண்டுத்தையும் நம்ம ஒன்னா மிக்ஸ் பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கம்பையும் பொட்டுக்கடலையும் ஒன்னா சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இன்னும் வந்து சர்க்கரை அப்படியே இருக்கு, இதை நம்ம பாகு வச்ச போறோம். இப்ப இந்த அரைச்சதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்தி வச்சிருவோம். இப்ப வந்து நான் ஒரு கப் வந்து வெள்ளத்தை நான் அதுல கொட்டிக்கிறேன். இதுல வந்து அதே ஒரு கப்புக்கு வந்து நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து வெல்லம் வந்து கரைஞ்சு வரட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சு வரட்டும். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த வெள்ளத்தை வந்து ஒரு பாத்திரத்தை மாற்றுவோம். ஏன்னா நம்ம உருண்டை பிடிக்கிறது வசதியா இருக்கிறதுக்காக நான் இந்த குண்டால மாத்தி வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து சர்க்கரை வந்து கொதிஞ்சிட்டு இருக்கு. அப்படியே கொதிட்டோம், நல்லா கொதிஞ்சு வரணும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வெள்ளம் வந்து கொதிஞ்சு வர்றது தெரியும். இந்த டைம்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த மாவுல நம்ம சேர்க்க போறோம். இதை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். இப்ப ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். அப்படியே ஆறணும்னு நம்ம அப்படியே வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம
இந்த மாவுல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து மாவுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த சர்க்கரை வாட்டரை ஆட் பண்ணிக்குவோம். கை வச்சிட வேணாம், ஏன்னா ரொம்ப கொதிக்குது. இல்ல கொஞ்சமா நல்லா வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி சர்க்கரை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்குவோம். ஃபுல்லா உங்களுக்கு ஊத்திட்டு காமிக்கிறேன். சர்க்கரையில வந்து அந்த மாவு வந்து கலக்கும் போதே வாசனை பயங்கரமா இருக்கு. ரொம்ப வாசனையே வந்து அலை தூக்குதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வாசனை நல்லா இருக்கு. நம்ம கம்பு, பொட்டுக்கடலை, வெல்லம் எல்லாம் சேர்த்து சூப்பரா வந்து பிசைஞ்சாச்சு. இப்ப நமக்கு லட்டு பிடிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி வந்து கம்புல வந்து லட்டு நம்ம குழந்தைகளுக்கு செய்யும் போது ரொம்ப பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கம்புல வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு. அதே மாதிரி பொட்டுக்கடலைன்னு பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ், மெக்னீசியம், கம்புல வந்து கால்சியம் இதெல்லாம் வந்து நிறையவே இருக்குங்கிறதுனால கண்டிப்பா குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களும் நம்ம சாப்பிடலாம். பெரியவங்களும் வந்து வயசானவங்க, பெரியவங்க, சின்னவங்கன்னு இல்லாம எல்லாருமே நம்ம என்ன பண்ணலாம், இந்த கம்புனால செஞ்ச லட்டை சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிடலாம். ஏன்னா இதுல வந்து ஒயிட் சுகர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல, நாட்டு சக்கரை தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதுல நீங்க வந்து பனவெல்லம் சேர்த்து கூட நீங்க செய்யலாம். பனவெல்லம் சேர்த்து செஞ்சாலும் உங்களுக்கு வந்து சுகர் பேஷண்ட்ஸ் வந்து நல்லா சாப்பிடலாம். அருமையான நமக்கு கம்பு பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.